குட்டீஸாக இருந்தால் இது ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த கலரிங் பண்ண கொடுத்து அதாவது ஸ்கெட்ச் பண்ணி கொடுப்பாங்க. கேரிகேச்சர்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகான கார்ட்டூனில் நல்ல நல்ல அழகான கேரிகேச்சர்ஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து கார்ட்டூனில் இருக்க ஃபன் டூன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து கலர் ஃபில் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு கலர் சைக்காலஜி முன்னாடி கிண்டர் கார்டன் லெவலில் எடுத்தோம். அதுக்கு ஸ்க்ரோல் எல்லாம் போட்டு அந்த பசங்களுக்கு வந்து நாங்கள் வி என்கரேஜ் தெம். அந்த டைமில் அந்த இதுக்கு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த கிண்டர் கார்டன் லெவலில் இருந்த பசங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஸ்க்ரோல் வந்து அவார்ட் பண்ணோம். அந்த நானும் என் ஹஸ்பண்டும். ஓகே, அவர் நல்ல ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது அவருக்கு என்னென்னா ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய இமேஜஸ் கூட காலடைவில் போகும்போது அதை பார்த்தா அதோட மூமெண்ட் தெரியும். அந்த அளவுக்கு அதுக்கு அவருடைய அது ஒரு ஸ்கில் இருக்குது, டேலண்ட். ஓகேவா, எனக்கு அவ்வளோ அளவுக்கு வரைய தெரியாது, பட் ஐ எம் குட் இன் ரைட்டிங். அப்புறம் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நிறைய புக்ஸு அதில் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் ஹீ இஸ் வெரி டேலண்டட் வித் இது. எனக்கு அவர்கிட்ட என்ன நீங்கள் எனக்கு சொல்லிக் நீங்கள்லாம் சொல்ல மாட்டேன், வா போ நீ வாடா போடான்னு தான் சொல்லுவேன். அவர் வந்து எனக்கு வரைகிறதுலையோ இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லையும் வந்து அவர் கைடன்ஸ் கொடுக்கலன்னு. அவர் சொல்லுவார், நீ தான் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதே நீ தான் பண்ணி வச்ச. அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல எம்ஃபில் டாக்டரேட்டே அது வாங்கியிருக்கலாம். பட் வி வெட் ஆல்சோ சைமல்டேனியஸ்லி டூயிங் ஒன் ஹோர்டிங் அண்ட் ஆல் தட். ஒரு மேடம் இருந்தாங்க பிஎஸ்கேன்ட்டு. பட் அவங்க வந்து ஸ்காலாஸ்டிக் பசங்களுக்கு வந்து இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா டிரான்சிட்டில் இருக்கிறது ஹோர்டிங்ஸ்னால வந்து சில ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் நான் அந்த அவர் சப்மிட் பண்ண ரிசர்ச் வந்து ஸ்காலாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா மூமெண்ட்னால இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஆட்டிசமில் வரக்கூடிய ப்ராப்ளம், டிக்ஷனில் வந்து வரக்கூடிய ப்ராப்ளம், ஹியரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஹோர்டிங்ஸ் எல்லாம் முன்னாடிலாம் கட் அவுட் வைக்கிறது, வண்டி மூவ் பண்ணிட்டு இருக்கும்போதே பெரிய பெரிய இது பிளாக் பண்ணி ரோட்டில் என்ன இருக்குன்னே தெரியாதுன்னு, அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்போலாம் வந்து வண்டியே வந்து பெயிண்ட்டை பண்ணி இப்போது வண்டிங்களே வந்து அந்த டிஜிட்டல் சர்வீசஸ் எல்லாம் கொண்டு வரும்போது, ஏன்னா கவர்மெண்ட் ரன் பஸ்ஸஸ் மட்டுமே இல்லை, கவர்மெண்ட் ரன் பஸ்ஸஸில் வந்து கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு சில இன்கம் வேணும் அப்படின்னு. ஏன்னா ஃப்ரீ ட்ராவலில் எல்லாமே ஃப்ரீயாகவே ரோடு வேஸு, ரயில்வேஸு அந்த மாதிரியான சில இதெல்லாம் வரும்போது சில நேரங்களில் சில கமர்ஷியல் வயபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த தூம் தாம்லாம் போய் அதுக்கப்புறமா சில விஷயங்களில் பண்ண ஆரம்பிச்சிது. பட் பேசிக்காக இப்போ நான் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, கலர்ஸில் வந்து அதை எப்படி நம்ம அதை பிரிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சைக்காலஜிலாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் பென்சில் பாக்ஸ் கிடைக்குதா, வித் ஷார்ப்னர் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது கிடையாது, எரேசர் வைக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன் இல்லை. சில பேர் எரேசர் வேணும்னா அந்த ஃபைபர் கேசில் ஒயிட் கலரில் ஒரு ரப்பர் இருக்கும். அது வந்து அதிகமாக பேப்பரை வந்து வேறு டார்க் கொண்டு வராது. ஸோ அதுக்காக அந்த ஒயிட் கலர் ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எரேசர்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா ரப்பர்னு சொல்லுவீங்க. ஸோ இதில் வந்து வி ஹாவ் 12 கலர்ஸ். ஓகே, ஸோ இந்த 12 கலர்ஸ் வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, அதில் நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த டார்க் அண்ட் லைட் ஷேட்ஸ், இதில் வந்து நம்மளுக்கு டார்க் ஷேட் எது, லைட்டர் ஷேட் எது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இதில் வந்து டார்க்கர் ஷேட் எது, லைட்டர் ஷேட் எது அப்படிங்கிறது தெரியும். இதில் லைட்டர் ஷேட் எது, டார்க்கர் ஷேட் எதுங்கிறது தெரியும். இதுலேயும் அதே மாதிரி லைட்டர் ஷேட் எது, டார்க்கர் ஷேட் எதுங்கிறது தெரியும். இதுலேயும் லைட்டர் ஷேடு, டார்க்கர் ஷேட் தெரியும். இப்போது இது ரெண்டும் வந்து சேருமானா இது ரெண்டும் சேராது. இது வந்து ஆக்சுவலாக டிஸ்டிங்க்டாக இருக்கக்கூடிய சில விஷயந்தான். அப்போது இந்த கலர் கூட தான் ஒரே மாதிரி இருக்குது, இந்த கலர் ஏன் சேர்த்து வச்சுருக்கீங்க? சரி, அப்போ தான் வந்து இந்த காம்பினேஷனுக்கு நம்ம ரெடி ஆகும். இப்போ இதுவும் சேர்ப்பீங்களா? சேர்க்க முடியுமா? சரி, அப்போது இதுவும் வந்து இது இது எதோடு சேர்ந்தால் இந்த கலர் வரும்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போது இதையும் சேர்க்கும் போது தான் வந்து உங்களுக்கு இந்த கலரே கிடைக்குது, இந்த ஆரஞ்சே கிடைக்குது. அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்க்கு பார்க்குறதுக்காக இந்த வந்து ஒரு விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது வந்து இது ஆக்சுவலாக ஆரஞ்சும் ரெட்டும் இது வந்து ரெண்டு நம்ம டக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஷேட்ஸ் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த ரெண்டு வந்து இப்போ எப்படி நம்ம லைட்டர் அண்ட் டார்க்கர்னு சேர்த்து வைக்கிறோம்,
இதை எப்படி லைட்டர் அண்ட் டார்க்கர்னு சேர்த்து வைக்கிறோம். இந்த 2 இதில் காம்பினேஷன்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு இதோட ஒத்து போகாது. இதுவும் இதோட அப்போ நம்ம பார்க்க முடியாது. அப்போ இதுவும் அட்டாச் பண்ண முடியுமா, இதுவும் அட்டாச் பண்ண முடியுமா, இல்லைனா வந்து இதுவும் அட்டாச் பண்ண முடியுமா, எதையுமே ஏதோ காம்பினேஷனில் என்ன ஆப்ஜெக்ட்டு எதை வரைய போகிறோம் அப்படின்னும் போது வரையும் போது அந்த விஷயங்களை வந்து அதை எடுத்துக்கலாம். இப்போது இதுவே வந்து இன்னும் இதில் கூட நம்ம வைக்கலாமே, இதுக்கும் கூட இப்படி வைக்கலாமே. இது வந்து அப்போது இவ்வளோதானா, சரி ஏன் இது வந்து இதோட வைக்கலாமே. அப்போ ஆப்ஜெக்டை பற்றி யோசிக்கும் போது நம்ம வேறு சில காம்பினேஷன்ஸை யோசிக்கிறோம். அப்போது இதை வந்து இப்படி யோசிக்க முடியுமா, சரி அப்போது வந்து இதை வந்து இதில் யோசிக்க முடியுமா, இதோட இருந்தால் நல்லா இருக்குமா, இதோட நல்லா இல்லை, சரி இதோட வச்சா நல்லா இருக்குமா, இதோட வச்சா நல்லா இல்லை, சரி அப்போது இது நல்லா இருக்குமா, இந்த கலர்ஸ் வைக்கும் போது எதுக்கான ஆப்ஜெக்டில் அந்த கலர்ஸ் வைப்போம், இந்த கலர்ஸ் வைக்க முடியுமா, அப்போ எந்த கலர்ஸ், அப்போது முதல்ல அந்த வகைப்படுத்தி நம்ம பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. இப்போ இந்த லெவல் மட்டும்தான் நம்ம டார்க்கர் அண்ட் லைட்டர் ஷேட்ஸ்க்கு எது நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே எதர் நேவி ப்ளூவா பர்பிளா, இண்டிகோ ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது பர்பிளாக இருக்கா இல்லைன்னா நேவி ப்ளூ கலரில் இருக்கா, டார்க் ப்ளூ கலர்ஸில் இருக்கா, அது இது வந்து ஒரு பிளெண்ட் இருக்கும். அந்த பர்பிளும் இதுவும் சேர்ந்தா போல் இருக்கக்கூடிய சில கலர்ஸ், அந்த வந்து ஷேட்ஸ் எல்லாம் அதை நம்ம கொண்டு வரும்போது தான் அது தெரியும். ஓகேவா. பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இதையும் வச்சு இதில் வந்து நம்மளுக்கு கலர் சாய்ஸ் பாருங்கள் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஷேட்ஸ் வந்து தெரியறதில்ல. அப்போது இதில் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணுறோம், இப்போ இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கலர்ஸ் தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தெரியுது இல்லை, இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய கலர்ஸ். இப்போ நீங்கள் இந்த ஃபோன்லேயே பார்க்காம இதை வந்து நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. இந்த நேரடியாக பார்க்கும்போது இருக்கிற பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த கலரும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய கலரும் மாறுபடக்கூடாது. அது வந்து அதே மாதிரி தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். அப்போ தான் நீங்கள் டிஜிட்டலாக இதை அப்லோட் பண்ணும்போது எந்த கலர்ஸ் காம்பினேஷனோட நீங்கள் அதை அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் வந்து டிஜிட்டல் மேனிப்புலேஷன் ஆகிடுச்சு, என்னோடது வேறு ஒருத்தன் காப்பி அடித்தான், அவங்க வந்து இல்லை அவளுங்க வந்து வேறு ஒரு ஷேட்ஸ் அதுக்குள்ளே மேலே ஒரு பிளெண்ட் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த சில விஷயம் வந்து ஒரு ஓவர்லேப் ஆன ஒரு ஃபைலுக்கு உண்டான ஒரு இது கிடைக்கும். பட் அடித்தரும் மூல இது எதில் இருக்குது, ஒரிஜினலான ஒரு இது வந்து ஆக்சுவலாக அடாப்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். பட் ஆனால் அதில் ஆரம்பித்த ஒரு சில விஷயங்கள் ஒரிஜினல் இது இருக்குமே அப்படின்னு சில பேர் வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஆரம்பிக்கும் போது இப்படி வந்து இப்படி ஒழிஞ்சிடுச்சுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் வந்து டிஜிட்டலில் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மூக்குடைக்கிற விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சரி பண்ணுவாங்க. பட் இது க்ரியேட்டிவாக பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஒழுங்காக க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. ஓகே. ஸோ யூ சூஸ். எனக்கு இதுதான் இப்படி தான் வந்து எனக்கு சரியாக தெரியுது, இது எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. வேணால் இதோட கொஞ்சம் வேணால் ஏதாவது ஒரு பிளெண்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் இது வேறு இது வேறு, அது நல்லாவே தெரியுதில்ல. இதுக்கு வந்து இருக்கிறதும் இதுக்கு இருக்கிறதும் டிஃப்ரென்ஸ் தெரியுதில்ல. இது கூட தான், அதனால தான் இது தனியாக இருக்குது. இது வந்து இதோட எதுலேயுமே சேராத வகையில் இருக்குது. இல்லை இதை எங்கேயோ வச்சுக்கோங்க, ஏன்னா குறைஞ்சிடும். இப்போ பேர் எத்தனை வருது, 1 2 3 4 பேர் இருக்குது, 8 இருக்குது, ப்ளஸ் இதில் வந்து 4 இருக்குது. ரொம்ப மட்டமாக
அதாவது அ 10 பைசா கூட போகக்கூடாது அப்படின்னு காரி துப்பிட்டு போகக்கூடிய சில ஆளுங்கலாம் இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஹை லெவல்ல ஒரு சில விஷயங்கள பண்ணி, அத வந்து மியூசியம்லலாம் வச்சு வர்றதுங்க எதுவுமே பக்கத்திலே வரக்கூடாது. தொட்டு கூட பார்க்கறதுக்கு அருகதை கிடையாது. தூரத்துல இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, அதுங்க ஒவ்வொன்னும் பார்த்துட்டு போகக்கூடிய அறிவுக்கு ஏத்த மாரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் அதுங்களுக்கு புலப்படும்ன்ட்டு எதுவுமே பேசக்கூட மாட்டாங்க. லைப்ரரிலலாம் கம்ப்ளீட் சைலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரியான மியூசியம்லலாம் இருக்கக்கூடிய இதில வந்து எல்லாத்துக்கும் விளக்கப்படம் குடுத்துக்கிட்டு, எல்லாத்துக்கும் வந்து இதெல்லாம் சரிதாம்மா, இதெல்லாம் இப்படிதாம்மா அப்படின்னு லுடுக்கு டப்பா மாரி ஒ ஒ இது லொட லொடன்னு ஒலட்டிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால அந்த கிளாஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அ அந்த அந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில எனர்ஜி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சொஃபிஸ்டிகேஷன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய நாலேட்ஜ், இது எல்லாத்துக்கும் வந்து குடுத்துன்னு இருக்க வேண்டியது அவசியமே கிடையாது. அதனால யாரால அத வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு தான் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இல்லன்னா அது வந்து அவங்களோட என்ன நிலையில இருக்கிறாங்களோ, எந்த நிலையில பார்க்குறாங்களோ, அந்த லெவல்ல தான் பார்க்குவாங்க.